நாம நம்புற ஒரு விஷயத்துக்காக நம்மால உயிரையே கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. 4ஆம் நூற்றாண்டுல இந்த கேள்வி சும்மா பேச்சுக்கு இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. வாங்க, வரலாற்றோட அந்த கொந்தளிப்பான காலத்துக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வரலாம். ஆமா, இந்த கேள்விதான் நம்ம கதையோட மையமே. இன்னைக்கு நமக்கு இது ஏதோ ஒரு தத்துவ விவாத மாதிரி தெரியலாம். ஆனா நாம இப்போ பார்க்க போற புனித அப்பாடியோட வாழ்க்கையில இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம், நிஜமான போராட்டம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஆன்டினோவாலிருந்து ஒரு புனிதர். இது யாருடைய கதை தெரியுமா? எகிப்துல ஒரு நகரத்துல வாழ்ந்த ஒரு மனிதர். ஆனா அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உலுக்கின ஒரு பெரிய விவாதத்துல மாட்டிக்கிட்டாரு. அவரோட கதை தான் இது. அப்போ யார் இந்த புனித அபாடியோ? சரி, அவரு 4ஆம் நூற்றாண்டுல எகிப்துல ஆன்டினோன்னு ஒரு ஊர்ல வாழ்ந்த ஒரு மதகுரு. அந்த ஊர்ல கிறிஸ்தவ சமூகம் ரொம்ப வலுவா இருந்துச்சு. சொல்லப்போனா அந்த சமூகத்தோட ஒரு தூண் மாதிரி இருந்தாரு அபாடியோ. அவர் சும்மா ஒரு மதகுரு மட்டும் இல்லைங்க. அவரோட நம்பிக்கையில அவ்வளவு ஆழமான, அசைக்க முடியாத ஒரு பிடிப்பு, ஒரு உண்மையான தலைவர். அபாடியோவோட வாழ்க்கை ஒரு பெரிய புயலோட மையத்துல இருந்த மாதிரி. யோசிச்சு பாருங்க, 4ஆம் நூற்றாண்டுல அவர் வாழ்ந்தப்போ கிறிஸ்தவ உலகத்தோட எதிர்காலத்தை மாத்தி எழுத போற ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதுதான் கிபி 325ல நடந்த நைசியா சங்கம். அந்த சங்கத்தோட முடிவுகள் தான் கடைசியில அவரை ஒரு தியாகியா மாத்துச்சு. இன்னைக்கு நாம மத விவாதங்களை எங்க பாக்குறோம்? ஒருவேளை லைப்ரரியிலயோ இல்ல டிவிலயோ பார்க்கலாம். ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல. விவாதங்கள் நடந்தது தெருக்கள்ல. அது வெறும் வார்த்தை சண்டை இல்ல. கருத்து வேறுபாடுகள் கத்தியா மாறுச்சு, கல்லா மாறுச்சு. இது உண்மையிலே ஒரு வாழ்வா சாவா பிரச்சனை. அடுத்த பகுதிக்கு போலாம். பிளவுபட்ட திருச்சபை. பாருங்க, அபாடியோட போராட்டம் தனிப்பட்ட விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனி மாதிரி. கிறிஸ்தவ உலகத்தையே ரெண்டா உடைச்ச ஒரு பெரிய மோதலோட ஒரு சின்ன பகுதி தான் அது. அப்படி என்னதான் விவாதம் அது? ஒரு முழு காலகட்டத்தையே ஆட்டி படைச்ச அந்த பெரிய சர்ச்சை என்ன? வாங்க பார்க்கலாம். அதுக்கு பேரு தான் ஏரியனிசம். சிம்பிளா சொல்லணும்னா, கிறிஸ்துவோட உண்மையான இயல்பு என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு அடிப்படை கேள்வி. ஆனா இந்த ஒரு கேள்வி ஆரம்ப கால கிறிஸ்தவ உலகத்துல ஒரு பெரிய புயலையே கிளப்பிடுச்சு. இந்த சண்டையோட ஆணிவேரே இதுதான். ஒரு பக்கம் பாடி மாதிரி ஆட்கள் நம்புன நைசிய நம்பிக்கை. அவங்க என்ன சொன்னாங்க? கிறிஸ்து கடவுளுக்கு சமமானவர், முழுமையான தெய்வம்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் ஏரியன் நம்பிக்கை. அவங்க சொன்னது கிறிஸ்து கடவுளால் உருவாக்கப்பட்டவர், அதனால கடவுளுக்கு நிகரானவர் இல்லைன்னு. கேக்குறதுக்கு இது ஏதோ சின்ன டெக்னிக்கல் பாயிண்ட் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த சின்ன வேறுபாடு தான் கிறிஸ்தவ உலகத்தையே ரெண்டா பிளந்துச்சு. கிபி 325. இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போதான் நேசிய சங்கம் கூடி அதிகாரப்பூர்வமா நேசிய நம்பிக்கைய ஏத்துக்கிட்டாங்க. ஏரியனிசத்தை தப்புன்னு நிராகரிச்சுட்டாங்க. அப்போ இதோட பிரச்சனை முடிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனா ஒரு மீட்டிங்ல முடிவெடுத்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? நிச்சயமா இல்ல. நைசியா சங்கம் என்னதான் சொன்னாலும் ஏரியனிசம் ஆதரவாளர்கள் அவங்க நம்பிக்கையை விடவே இல்ல. குறிப்பா எஜிப்துல இந்த விவாதம் வெறும் பேச்சோட நிக்கல, தெருச்சண்டையா மாறுச்சே, வன்முறை வெடிச்சுது. இப்ப புரியுதா அப்பாடியோட கதைக்கு பின்னாடி இருந்த அந்த சோகமான சூழல்? சரி, இப்ப நம்ம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. நம்பிக்கைக்காக ஒரு தியாகி. அந்த பெரிய வரலாற்று நெருப்பிலிருந்து ஒரு சின்ன தீப்பொறி எப்படி அண்டினோலிருந்து நம்ம மதகுருவோட வாழ்க்கையை எரிச்சுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பிரச்சனையில அம்பாடியும் சும்மா வேடிக்கை பார்க்கல. அவர் நைசிய நம்பிக்கையோட தீவிர ஆதரவாளர். கிறிஸ்துதான் தெய்வம்னு முழுசா நம்பினாரு. அத தைரியமா எல்லா இடத்துலயும் சொன்னாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதிகாரத்துல இருந்த ஏரியன் ஆதரவாளர்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவரோட இந்த தைரியம் அவரை ஒரு டார்கெட்டா மாத்திருச்சு. நாளாக ஆக எதிர்ப்பு அதிகமாயிட்டே போச்சு. கடைசில ஒரு நாள் ஒரு காரசாரமான மத விவாதத்தின் போது வார்த்தைகள் கைகலப்பா மாறுச்சு. அந்த மோதலோட உச்சகட்டத்துல அபாடியோ தன்னோட நம்பிக்கையில உறுதியா இருந்ததால எதிரிகளால கொல்லப்பட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு தத்துவார்த்தமான கருத்து வேறுபாடு ஒரு உயிரையே குடிச்சிருச்சு. நாம தியாகி இல்லனா மாட்டர்னு சொல்றோமே, அதுக்கு அர்த்தம் என்ன? தன்னோட நம்பிக்கைக்காக உயிரையே குடுக்கறவங்க தான். அந்த ஒரு நொடியில பாடியா வெறும் ஒரு மதகுருவா இல்ல, அவர் காலத்துக்கும் ஞாபகம் வைக்கிற ஒரு தியாகினா மாறிட்டார். அவரோட மரணம் வெறும் ஒரு தனிப்பட்ட சோகம் மட்டுமில்ல, அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் முழுக்க எரிஞ்சிட்டு இருந்த ஒரு சித்தாந்த போரோட நேரடியான விளைவு. ஒரு பெரிய பேரரசோட யுத்தம் ஒரு தனி மனுஷனோட கதையில வந்து முடிஞ்சது. இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு நீடித்த மரபு. பாருங்க, அபாடியோட கதை அவரோட மரணத்தோட முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 1700 வருஷம் கழிச்சும் நாம இன்னைக்கு அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்? அதுக்கு என்ன காரணம்?
அபாடியோட மரபு இன்னிக்கும் பல வழிகள்ல உயிரோட இருக்கு. முதல்ல காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையில அவரை ஒரு புனிதரா வணங்குறாங்க. ரெண்டாவதா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 26ஆம் தேதி அவரோட தியாகத்தை ஒரு திருவிழா நாளா கொண்டாடுறாங்க. மூணாவதா அவரை பத்தின வரலாற்று பதிவுகள் அவரோட கதையை மறக்காம பாத்துக்குது. எல்லாத்துக்கும் மேல எவ்ளோ எதிர்ப்பு வந்தாலும் நம்பிக்கையில உறுதியா இருக்கணும் அன்னதுக்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. இந்த ஜெபத்தை பாருங்க. இது அவரை வெறும் வரலாற்றுல மட்டும் பார்க்காம மக்கள் எப்படி அவங்க இதயத்துல வச்சிருக்காங்கன்னு காட்டுது. ஓ, ஆன்டினோவின் புனிதா பாடியுவே, எங்க கஷ்டத்துல எங்களுக்கு பலம் கொடுங்க, எங்க பயணத்துல எங்களுக்கு வழிகாட்டுங்க, அப்போதான் நாங்களும் கிறிஸ்துவின் அன்பு வழியில நடக்க முடியும். பாத்தீங்களா, அவர் வெறும் ஒரு வரலாற்று பாத்திரம் இல்ல, ஒரு வழிகாட்டி, ஒரு உத்வேகம். கடைசியா அபாடியோட கதை நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துது. வரலாறுனா என்ன? வெறும் ராஜாக்கள், போர்கள், சாம்ராஜ்யங்கள் மட்டும்தானா? இல்ல, நம்மள மாதிரி சாதாரண மக்கள் எடுக்கிற கஷ்டமான முடிவுகள், அவங்க செய்யற தியாகங்கள், அது மேலதான் வரலாறு கட்டப்பட்டிருக்கு. அப்போ அப்பாடியோவோட கதை நம்ம மனசுல இந்த ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. எப்ப ஒரு சாதாரண கருத்து வேறுபாடு உண்மை எதுன்னு தீர்மானிக்கிற ஒரு பேரா மாறுது? இந்த கேள்வி 4ஆம் நூற்றாண்டுக்கு மட்டும் சொந்தமானதில்ல. இன்னிக்கும் இந்த நொடி வரைக்கும் இது ஒரு முக்கியமான கேள்விதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க?